எப்படிப்பட்ட மந்திரவாதி வந்தாலும் சரி, என் ஆண்டவர் திறந்த வாசலை அவனால பூட்டவே முடியாது. அவனை தொட்டு அவனை மாத்த திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப நீ எப்படி நிலைத்து நிற்பது? வசனத்துல நிலைச்சு நிக்கணும். காலையில தான் சொன்னார், ஒருவரும் பைபிளை படிப்பதில்லை. நேற்று கேட்ட 4 பேர் 5 பேர் தான் கையை தூக்குறாங்க. ஒரு முறை கூட இந்த வேத புத்தகத்தை இன்னும் படிக்காம இந்த வேதத்தை இன்னைக்கு எப்படி கையாண்டுகிட்டு இருக்கோம் தெரியுமா? யோசித்து பாருங்க. ஒரு எக்ஸாம்னா உட்கார்ந்து உருத்தட்டி படிக்கும், அதல்ல. கருத்தா உட்கார்ந்து வேதத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைய அம்மா பஸ் வரைக்கும் கொண்டாந்து ஏற்றி விடுவாங்க. இந்த பேக்கை தூக்கிட்டே வருவாங்க. வந்து பஸ்ல ஏறும்போது வரைக்கும் என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவீங்க பிள்ளைகிட்ட? பேசுங்க கொஞ்சம். பிள்ளைகிட்ட என்ன சொல்லி அனுப்புவீங்க? பாடத்தை நல்லா படிமான்னு சொல்லுவோம், அப்படித்தானே? ஆனா இந்த வேதத்தை மட்டும் இன்னைக்கு என்ன சொல்றோம் தெரியுமா? வேதத்தை வாசிச்சா மண்டைக்குள்ள ஏறாது, ஒன்னும் உள்ளத்துல ஏறாது. கட 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 கடன்னு ஓடுது. வாசிப்பதல்ல, படிப்பது. உட்கார்ந்து கருத்தை படிக்கணும். பைபிளை படிச்சேன்னா அவரும் உன் பக்கத்துல உட்கார்ந்து கற்றுக் கொடுப்பார். ஒரு அலியில சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு சந்தோஷம் வரும் பைபிளை திறந்தா. எத்தனையோ பேர் என்னால சொல்ல முடியும்.